விசிபிள் சர்ஃபேசஸ் எல்லாமே வரைஞ்சாச்சு. அடுத்து ஹிடன் பார்ட்டை நம்ம வரையணும். அப்போ பேஸில் ஒரு ஹிடன் இருக்குது. தென் அப்புறம் இந்த டாப் ரெக்டாங்கிளில் ஒரு ஹிடன் இருக்குது. ஹிடன் வரையணும்னா முதல்ல நான் சென்டர் லைனை வரைஞ்சிக்கிறேன். அப்போ இதுலேருந்து எவ்வளோ சார் அப்படின்னா 24 mm. அப்போ இதுலேருந்து ஒரு 24 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு சென்டர் லைனை வரைஞ்சிக்கிறேன். தென் இந்த சென்டர் லைன்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்தும் ரைட் ஹேண்ட்லேருந்தும் நான் என்ன பண்ணுறேன்னா ஹிடன் பார்ட்டை வரைகிறேன். அப்போ இந்த அளவு இதுலேருந்து இது என்ன, சென்டர்லேருந்து லெஃப்ட் ஹேண்டில் என்ன அளவு, ரைட் ஹேண்டில் என்ன அளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். ரைட்டுங்களா? அப்போ அந்த அளவை நான் இங்கே குறிக்கல. ஓகே, நீங்கள் ரஃப் ட்ராயிங்கில் டெஃபினட்டாக குறிச்சிக்கோங்க. ரைட்டுங்களா? நான் சில அளவுகள் இதில் குறிக்கலனாவும் உங்களுக்கு செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணணுன்னா எல்லா அளவுகளும் இருந்தால் வேகமாக ஒர்க் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? அப்போ இந்த பேஸில் இந்த சென்டர்லேருந்து இந்த ஹிடன் லைனு இந்த ஹிடன் லைனு என்ன அளவுன்னு பார்ப்போம் வாங்க. அப்போ இது சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூக்கான ஆன்சர். அப்போ லெஃப்ட் சைடில் பேஸில் எந்த பார்ட் வந்து ஹிடனாக தெரியாதுன்னா இந்த ஹோல். அப்போ இதுதான் 15 அப்படிங்கிறாப்புல சொல்கிறாங்க. அப்போ இது 15 அப்படின்னோன்னா ஓகே, ஹோலினுடைய நீளம் இப்படி பார்க்குறோம். இந்த சைடு வியூவில் பார்க்குறப்ப இது நீளமாக வந்துடும். அப்போ இதுதான் எவ்வளவு 15. அப்போ 15க்கு சென்டராக ஒரு லைனை வரைஞ்சோம் அப்படின்னோன்னா லெஃப்டில் எவ்வளோ இருக்கும், ரைட்டில் எவ்வளோ இருக்கும். அப்போ 15ல் பாதி 7.5. ஓகேங்களா? அப்போ சென்டர்லேருந்து லெஃப்ட் ஹேண்டில் 7.5 mm, ரைட் ஹேண்டில் எவ்வளோ இருக்கும் 7.5 mm இருக்கும். அப்போ இந்த சென்டர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா லெஃப்டில் ஒரு 7.5 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு டேஷ் லைன். அதே மாதிரி இந்த சென்டர் லைன் ரைட் ஹேண்டில் ஒரு 7.5க்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு டேஷ் லைனை இந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாக வரைஞ்சேன்னா இந்த ஹிடன் பார்ட் ஓவர். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த டாப் பாக்ஸில் நம்மளுக்கு சென்டர் லைனை வரையணும். அப்போ இந்த சென்டர் லைன் இதுலேருந்து இது என்ன அளவு அப்படின்னு நம்மளுக்கு வேணும். ஓகே, அதை நான் இதில் குறிக்கல. இப்போ நம்ம கொஸ்டினில் பார்ப்போம். அப்போ இந்த டாப்லேருந்து பாருங்கள் எவ்வளவு 21 mm. அப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா இந்த டாப்லேருந்து ஒரு 21 mmக்கு ஒரு பாயிண்ட்டை இதில் இந்த வெர்டிகல் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு சென்டர் லைனை வரைஞ்சிடறேன். தென் இப்போ இந்த சென்டர்லேருந்து டாப் எண்டும் பாட்டம் எண்ட்லேருந்தும் ஹிடன் லைன் வரையணும். அப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த டாப் எண்ட் என்ன அளவுக்கு இருக்குது, இந்த பாட்டம் எண்டு என்ன அளவுக்கு இருக்குன்னு வேணும். அப்போ சர்க்கிளுடைய அளவு எவ்வளவு, டயா 20. சர்க்கிளுடைய அளவு எவ்வளோ சார் அப்படின்னா டயா 20, விட்டம் 20. அப்போ சென்டர்லேருந்து பார்க்குறப்ப அப்போ விட்டம் வந்து 20 அப்படின்னோன்னா சென்டர்லேருந்து இது எவ்வளோ இருக்கும் 10. சென்டர்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து 10 mm, ரைட் ஹேண்ட் வந்து 10 mm இருக்கும். அப்போ சர்க்கிளில் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் 10 mmல தான் இருக்கும். அதே மாதிரி டாப் எண்டும் பாட்டம் எண்டும் 10 mm தான். ஏன்னா சர்க்கிள் வந்து ஒரு சிம்மெட்ரிக்கல் ஷேப். ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் என்ன அளவோ அதே தான் டாப் அண்ட் பாட்டமும் இருக்கும். இது எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வேண்டியது என்ன சார் அப்படின்னோன்னா சர்க்கிளினுடைய டாப் எண்டும் பாட்டம் எண்டும் வேணும். ஏன்னா சைடு வியூலேருந்து நம்ம பார்க்குறப்ப இந்த டாப் எண்டும் பாட்டம் எண்டும் தான் நம்மளுக்கு ஹிடன் பார்ட்டாக வரும். அப்போ இங்கே சென்டர்லேருந்து நான் டாப் எண்டு என்ன அளவு, பாட்டம் எண்டு என்ன அளவு அப்படின்னு பார்க்குறப்ப அப்போ டயா 20 அப்படின்னோன்னா இப்படி பார்க்குறப்ப 20 mm தான் இருக்கும். அதே மாதிரி இப்படி பார்க்குறப்பையும் நம்மளுக்கு 20 mm தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, அப்போ சென்டர்லேருந்து பார்க்குறப்ப அப்போ டாப் எண்ட் 10 mmலையும் பாட்டம் எண்டு 10 mmல தான் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இந்த சென்டர்லேருந்து டாப்பில் ஒரு 10 mm பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த வெர்டிக்கல் லைனில் இந்த சென்டர்லேருந்து ஒரு 10 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஒரு ஹரிசாண்டலாக ஹிடன் லைனை டேஷ் லைனாக வரைஞ்சேன்னா இந்த பார்ட் ஓவர். அதே மாதிரி இந்த சென்டர் லைன்லேருந்து பாட்டம் பார்ட்டில் ஒரு 10 mm. ஓகேங்களா? இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த வெர்டிக்கல் லைனில் பாட்டத்தில் ஒரு 10 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இந்த
இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டலாக ஒரு டேஷல் லைனை வரைஞ்சேன் அப்படின்னா வரைஞ்சி இந்த பாக்ஸ் முழுமைக்கும் வரைஞ்சி முடித்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாட்டம் ஹிடன் பார்ட் முடிஞ்சு. அப்போ இந்த ஹிடன் பார்ட் ஓவர். ஹிடன் பார்ட்டு வரைகிறப்ப ரொம்ப கவனமாக எண்டு அளவு குறிக்கிறப்ப சென்டர்லேருந்து பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்டர்லேருந்து ஹிடன் எண்டு டாப் அண்ட் பாட்டமாக இல்லை லெஃப்டா ரைட்டாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அது டிராயிங்கை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் ரஃப் டிராயிங்கில் அளவை பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஹிடன் பார்ட்டையும் முடிச்சாச்சு. அப்போ இந்த என்டையர் சம் ஓவர். ரைட்டுங்களா? இங்கே நான் வந்து இந்த எல்லோ கலரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரொஜெக்ஷன் லைனை வரைஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியணுமே அளவுகள்லாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஹிடன் பார்ட்டுக்கெலாம் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா சென்டர் பார்ட்டுக்கெலாம் அளவுகளை சொன்னேன். இந்த சென்டர்லேருந்து இது பாட்டத்தில் இவ்வளோ அளவு, டாப்லேருந்து இந்த சென்டர்லேருந்து டாப்பில் என்ன அளவுன்னு நீங்கள் ஆக்சுவலாக ப்ரொஜெக்ஷன் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் வெள்ளன் கோட். அதாவது இந்த சர்க்கிள்லேருந்து ட்ராப்டரை யூஸ் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிங்க அப்படின்னா வரைஞ்சி இங்கே ஹிடன் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த ஹிடன் பார்ட் ஓவர். சென்டருக்கு நம்ம இந்த சென்டர்லேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன், இந்த பாட்டம் ஹிடனுக்கு இதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் வரைஞ்சோன்னாவே நம்மளுக்கு இந்த ஹிடன் பார்ட்டை அளவு இல்லாமல் முடிச்சிடலாம். இது எப்போ சாத்தியம் அப்படின்னா ஃப்ரண்ட்டையும் முடிக்கிறப்ப தான். ஃப்ரண்ட்டையும் முடித்தாதான் அது சாத்தியமாக பண்ண முடியும். பட் ஆனால் இது இந்த பாட்டம் பார்ட்டை அது மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது கால்குலேஷன் மெத்தடில் தான் பண்ண முடியும். பட் என்ன ஒன்றுனா இதில் நிறையா லைன்ஸ் வரும் ப்ரொஜெக்ஷனில். உங்களுக்கு அதே மாதிரி எல்லா டீட்டெயிலையுமே, அதாவது எல்லா அளவுகளுமே இந்த ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் மெத்தட் இல்லாமல் கால்குலேஷன் மெத்தடில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட்டு சில இடங்களில் உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த ப்ரொஜெக்ஷன் மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ இதோட நம்மளுக்கு இந்த சம் ஓவர். தென் இனிமேலுக்கு நான் உங்களுக்கு சில டீட்டெயிலை நான் உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவேன். அந்த டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் இதை உங்களால் சால்வ் பண்ண முடியும். பேசிக்ஸ் தெரியாமல் கண்டிப்பாக எந்த சம்மையும் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. எந்த சம்மை சால்வ் பண்ணாலும் பேசிக்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்போ பேசிக்ஸ் எல்லாமே இந்த லெக்சர்னுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறமா ப்ராப்ளத்துக்கு வாங்க. தென் அடுத்தது பென்சில் யூசிங். அப்போ இந்த ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதாவது ஃபைனல் ஷேப் வர வரைக்கும் 2H பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். 2H பென்சிலில் லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கணும். சார் எல்லாம் முடிச்சாச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மைக்ரோடிப் பென்சில் எடுத்து தேவையானதை டார்க் பண்ணுங்கள், தேவையில்லாததை அழிச்சிருங்க. அப்போ தேவையானதை டார்க் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், தென் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், இந்த ஆரோ மார்க் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3:1 ஷேர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் டூல்ஸ். இந்த ட்ராயிங் வரையணும் அப்படின்னோனாவே தேவையான எல்லா டூல்ஸும் உங்கள் கைவசம் எப்பயும் இருக்கணும். அப்போ தான் இந்த சம்மை உங்களுக்கு சரியான அளவுலையும் தெளிவாகவும் வரைய முடியும். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவான ஒரு டீட்டெயில். இதே சம்மு உங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னோன்னா இன்னொரு எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட் ஆகலாம். அப்போ ஏதாவது அளவுகளை மாற்றுவோம். அது 96, 106 இருக்கலாம், இந்த 48, 58 இருக்கலாம். இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த டைரக்ஷன் இருக்கிறது இந்த டைரக்ஷனில் வரலாம். இப்படி மாற்றி கொடுக்க வாய்ப்புகள் உண்டு.
அல்லது என்ன சார்னா இந்த சம்மே இல்லாமல் வேறு சம்மும் வரலாம். பட் எது இருந்தால் என்ன, இப்போ சப்போஸ் அளவுகள் மாறி இருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம சம்மை வரைஞ்சிடணும், அவ்வளோதான். இப்போ 96க்கு மேலே 106 mm இருந்ததுன்னா அப்போ நீளம் எவ்வளவு, 106 mm. சரி, அளவு மாற்றலை, சம்மையே மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரண்ட் வியூவே மாற்றுறான். ஃப்ரண்ட் வியூ இந்த ஃப்ரண்ட் இல்லாமல் டைரக்ஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னோன்னா ஆயிரம் மார்க்கு எப்படி கொடுத்துட்றாங்க அப்படின்னோன்னா, அப்போ நீங்கள் ஃப்ரண்ட் வியூவே இந்த பார்ட்டாக எடுத்துக்கணும், இந்த திசையை நோக்கி ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கணும். அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு சம்மினுடைய ஆன்சரே அதனுடைய பொசிஷனே மாறும். ஓகே, அல்லது இந்த சம்மே இல்லாமல் வேற ஒரு சம்மு கொடுக்கலாம். எது கொடுத்தா என்ன சார், நம்மளுக்கு பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா எந்த சம்மையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த சம்மு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லெக்சரை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.